விசிகா தாவேகா கூட்டணியில் இருக்குமா இல்லையாங்கிற சலசலப்பு மாதிரியே சில நியூஸுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. பாமகவை உள்ள இழுக்க வாய்ப்பு இருக்குது, அப்புறம் அதிமுகவில் இன்னும் பல பேரை உள்ள இழுக்க வாய்ப்பு இருக்குது தாவேக்கால அப்படின்னு. ஏன்னா தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் எனக்கு வேற துறை வேணும் அப்படிங்கிற மாதிரி குடைச்சல் கொடுக்குறதாகவும் தகவல்கள்லாம் வந்துட்டே இருக்கு. இடையில கூட அவர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணாமல, அதை ஆதவ் நீங்கள் திமுகவும் விமர்சனம் பண்ணணுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. உண்மையில என்ன சலசலப்பு நடக்குது? திருமாவளவன் குழம்பிய மனநிலை இருக்காருன்றத கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்கள எப்படின்னா இந்த ஒரு வகையான அடிமை மனோபாவம்னு சொல்லலாம். இந்த ஆட்சியில் அமைச்சரவை பதவியே வாங்கிக்கிட்டு, ஆக்சுவலாக நான் நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவர் சொல்கிறாரு, நாங்கள் இவர் ஒன்றும் மக்கள் ஆதரவு இவருக்கு இது இல்லை, நாங்களாம் ஆதரவு கொடுத்ததுனால தான் இவர் உக்காந்துருக்காரு. நாங்களான்றதில் நீங்கள் சொல்லிக்கலாம், ஆனால் நாங்களாம்ல நீங்கள் எங்கே இருந்தீங்கன்றது தான் மேட்ரு. அந்த நேரம் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கணுன்னா பாஜக கோவம் வருது. காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இங்கே என்னன்னா காங்கிரஸுக்கு திடீர்னு மறுபடியும் உயிர் வருது. இந்த கூட்டணி எந்த காலத்துக்கும் போகுமே, இன்னும் 10 வருஷம் போகுமே, அப்போ இவர்கள் ஆட்சியை அமைக்க விடக்கூடாது அப்படின்னு அதிமுகவும் திமுகவும் ஆட்சி அமைங்க, அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ஒரு முக்கியமான நபரை இடையில பேசுறதுக்கு வரணும்னா 2 பேரும் பேசி ஒத்துக்கிறாங்க. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபமாக விசிகா தாவேகா கூட்டணியில் இருக்குமா இல்லையாங்கிற சலசலப்பு மாதிரியே சில நியூஸுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. பாமகவை உள்ள இழுக்க வாய்ப்பு இருக்குது, அப்புறம் அதிமுகவில் இன்னும் பல பேரை உள்ள இழுக்க வாய்ப்பு இருக்குது தாவேக்கால அப்படின்னு. ஏன்னா தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் எனக்கு வேற துறை வேணும் அப்படிங்கிற மாதிரி குடைச்சல் கொடுக்குறதாகவும் தகவல்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இடையில கூட அவர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணாப்புல, அதை ஆதவ் நீங்கள் திமுகவும் விமர்சனம் பண்ணணுங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். உண்மையில என்ன சலசலப்பு நடக்குது சார்? திருமாவளவன் குழம்பிய மனநிலை இருக்காருன்றத கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்கள எப்படின்னா இந்த ஒரு வகையான அடிமை மனோபாவம்னு சொல்லலாம். அதாவது திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இவர்கள் எப்படி இருந்தார்கள், இந்த ஆட்சியில் அமைச்சரவை பதவியே வாங்கிக்கிட்டு, ஆக்சுவலாக நான் நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவர் சொல்கிறாரு, நாங்கள் இவர் ஒன்றும் மக்கள் ஆதரவு இவருக்கு இது இல்லை, நாங்களாம் ஆதரவு கொடுத்ததுனால தான் இவர் உக்காந்துருக்காருன்னு. நாங்களான்றதில் நீங்கள் சொல்லிக்கலாம், ஆனால் நாங்களாம்ல நீங்கள் எங்கே இருந்தீங்கன்றது தான் மேட்ரு. 107 தொகுதிகள் சபாநாயகரை கழிச்சிட்டு, சாரி இது திருச்சி கிழக்கை கழிச்சிட்டு 107 தொகுதிகள், 107 எம்எல்ஏக்கள், 5 காங்கிரஸ் சேர்றாங்க. அதாவது உடனே அதிமுக போகிறாங்க. அதிமுக கொஞ்சம் தயங்கினோடனே காங்கிரஸ் டக்குன்னு ஆதரவு கொடுத்துருது 112. அந்த நேரம் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கணுன்னா பாஜக கோவம் வருது. காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இங்கே என்னன்னா காங்கிரஸுக்கு திடீர்னு மறுபடியும் உயிர் வருது. இந்த கூட்டணி எந்த காலத்துக்கும் போகுமே, இன்னும் 10 வருஷம் போகுமே, அப்போ இவர்கள் ஆட்சியை அமைக்க விடக்கூடாது அப்படின்னு அதிமுகவும் திமுகவும் ஆட்சி அமைங்க, அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ஒரு முக்கியமான நபரை இடையில பேசுறதுக்கு வரணும்னா 2 பேரும் பேசி ஒத்துக்கிறாங்க. அந்த ஒத்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிற விஷயத்தில் இவர்கள் ரெடியாக இருந்தாங்க. யார்? திமுக அதிமுக ரெடியாக இருந்தாங்க. அதற்கு துணை போனது விசிகா, சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக். ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கும் சம்மதம் இருந்திருக்குப்ப. ஆமாம், நான் சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். சிபிஎம்கிட்ட போய் நிர்மல்குமார் ஆதரவு கேட்பார். சண்முகத்துடைய ஆட்டிடியூட்லாம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு மீமாக கூட போட்டாங்க. மார்க்சியம் படிச்சிருக்கீங்களா அண்ணா, காரில் போகிறவரில் படிச்சுக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு கேட்குற மாதிரி. அந்த அளவுக்கு அருண்ராஜ் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், முஸ்லீம் லீக் உடைய தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் அவர்கள்ட்ட போய் ஆதரவு கேட்கும் பொழுது அவருடைய இந்த தோரணை எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஸ்டாலின் தான் தலைவர், ஸ்டாலின் தான் எங்களுக்கு இது அப்படின்னு இதே மாதிரி பண்ணியிருப்பார். அருண்ராஜ் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஏமாற்றம் அடைந்த மனநிலையில் தான் வெளியில் வருவார். சிபிஐ சொல்லவே வேணாம். விசிகா கையிலே பிடிக்க முடியல, ஆள் எங்கே இருக்காங்கன்னு தெரில, இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. கரெக்டா? அதற்கு பிறகு இவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க, காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசு அமையணும்னு பாஜக விரும்புது, அதற்கான ஒரு தூண்டுதல் தான் இவர்களுடைய கூட்டணி. இப்படி அமைஞ்சா 120 எம்எல்ஏக்களோட இவர்கள் ஆட்சியை கொண்டு போவாங்க, திமுக ஆதரவோட எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அப்படின்னு. இது நான் சொல்லல,
திருமாவளவனே பேட்டியில் ஒத்துக்கிட்டார். ம். 2 என்னென்ன பிளான் ஏ பிளான் பியும் அவரே சொல்லிட்டாரு நியூஸ் 18 பேட்டியில். அதில் அப்படி போகும் பொழுது ராகுல் வந்து இடதுசாரி தலைவர்களை சந்திச்சு, என்னங்க இப்படி ஒரு போது, நீங்கள் இதுக்கெல்லாம் துணை போகிறீங்களா? எப்படி உங்கள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்க உங்களுடைய கட்சிகள் இப்படி துணை போதணுன்னா அவர்களுக்கு அதிர்ச்சி, அது நாங்கள் விடமாட்டோன்ட்டு அவர்கள் அதிக அறுதி பெரும்பான்மை இருக்கிற இவர்களுக்கு தான் தாவேகாவுக்கு தான் ஆதரவு கொடுப்போம், இந்த மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணி வச்சுக்கிறவங்களுக்கு என்னாலையும் ஆதரிக்க மாட்டோம், அதுவும் பேக்கில் வந்து பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடதுசாரிகளை 2 கட்சி தலைவர்களுமே 2 இடதுசாரி கட்சியுடைய 2 தலைவர்களுமே தாவேகாவுக்கு ஆதரவுன்னு முடிவெடுத்துடுறாங்க. இவர்கள் மறுவீடு போகிற மணப்பெண் மாதிரி அழுதுகிட்டு மூக சிந்திக்கிட்டு போனாங்க. ஞாபகம் இருக்கா? சண்முகம் பேட்டி அன்னைக்கு எப்படி இருந்தது? நாங்கள் அவங்க ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தாங்க இருக்கிறோம் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க. அன்னைக்கு இந்த இதெல்லாம் கவனிக்கணும் நீங்க. அதற்கு பிறகு எவ்வளோ ஆச்சு? 116 ஆச்சு. 112 116 2 தான் தேவை. ஒன்று காமராஜா இருக்கணும் வந்துட்டாரு. ஆனாலும் ஆளுநர் என்ன சொல்றாரு, 118 எனக்கு கணக்குல காமிங்க அப்படின்னு. இந்த அதிமுகல 25 பேர் ஆதரவு கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஆனாலும் ஆளுநர்கிட்ட போய் 118 பேர் கொடுத்தாதான் அவர் பதவி ஏற்க கூப்பிடுவாரு. அப்பா 2 கம்மியா இருக்கு. அப்பதான் ராகுல் காந்தி மறுபடியும் முஸ்லீம் லீக் தலைவர்கிட்ட பேசுறாரு. பிஜேபி தலைமை தாங்கிறதுல நீங்க எப்படி நீங்க இருக்க முடியும், எப்படி ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னா, அவர் இங்க இருக்கிற கேரள தலைவர், அதாவது பொதுச் செயலாளர் பேபி வந்து சிபிஎம் குஞ்சாலி குட்டின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கூப்பிட்டு இங்க சொல்லி போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கன்றாங்க. இவர்கள் ஆதரவு கொடுக்க முன்னாடியே அந்த 2 எம்எல்ஏக்கள் அங்கே ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு கட்சி தானே ஆதரவு கொடுக்க முடியும், அதனால ஆதரவு கடிதத்தை கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 118 ஆயிடுச்சு. சபாநாயகரை கழிச்சாலும் 117. ஏற்கனவே திருச்சி கிழக்கு இல்லாதனால 117 இருந்தாலே உங்களுக்கு மெஜாரிட்டி தான். இப்போ 118 கிடைக்குது, கொண்டு போய் கொடுக்க போறாங்க. இந்த நேரத்துல தான் இந்த பேசுறாரு இப்ப திருமாவளவன், அவர் ஆதரவு கொடுக்கல அது வரைக்கும். கரெக்டா? வன்னியரசுலாம் என்ன பேசியிருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். நாளை புது சரித்திரம் படைக்க போகிறார் அப்படின்னு முதல்ல ஸ்டாலினை பத்தி பேசியிருந்தார், துணை முதல்வர் மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் சரித்திரம் படைப்பார், முதல்வர் ஆவார்னு அவர் பேசிட்டு. என்ன காரணம்னா, திருமாவளவனை முதலமைச்சராகி திமுக அதிமுக ஆதரிக்கணும் பிளான் பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை தாவேகா காங்கிரஸ் வரக்கூடாது, ஆட்சி அமைக்கக்கூடாது. திருமாவளவனுக்கு ஜாலி, பரவாயில்ல அப்படின்னு. இவங்க கிட்ட பிடியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அண்ணா 118 எல்லாம் வந்துட்டாங்கண்ணா, நீங்கள் மட்டும் தானேண்ணா? இல்லை நான் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு காரு மாதிரி அது மாதிரி போய் ஸ்டாலினை போய் பார்க்குறாரு. எல்லாம் திட்டம்லாம் போட்டுடுறாங்க. அவங்க திட்டம் என்னன்னா, திருமாவளவன் முதலமைச்சர்னா போன இடதுசாரிகளும் முஸ்லீம் லீகம் திரும்பி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே முடிவெடுத்தது யாரு? அகில இந்திய தலைமை. அதனால இவங்க சண்முகம்லாம் மூக்க சிந்திக்கிட்டு கண்ணீர் விட்டபடி, நீ வர முடியாது, பெரியப்பா முடிவெடுத்துட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த பிளான் பியும் ஒன்றும் இல்லாமல் போகுது. அதற்கு பிறகுதான் நாளை காலையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு ஆதவ அர்ஜுனாட்ட. இவர்கள் எல்லாம் கிளம்பி வர்றதுக்கு ரெடியாகிறாங்க காலைல 11 மணிக்கு. ஏன்னா கவர்னர் அன்னைக்கு மாலை கேரளா போகிறாரு. அதுக்குள்ளேயும் கொண்டு போய் கவர்னரை பார்த்து லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்னு. இவர்கள் கொடுத்தா நமக்கு இன்னும் லாபமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் எப்போ முடிவை சொல்லுவேன்றத 4 மணிக்கு சொல்லுவார் அப்படின்னு 11 மணிக்கு சொல்கிறான், 5 மணிக்கு சொல்லுவார். அப்போ அப்படியே ஒரு மாதிரி நிலைமை போய்கிட்டே இருக்குது. கவர்னர் போயிட்டாரு அப்படின்னா 10ஆம் தேதிக்குள்ளே ஆட்சி ஆகணும்னா கவர்னர் ஆட்சி வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பெரிய பிரச்சனைலாம் ஆகிடும், பதவி இருக்கிறதே நடக்காமல் போயிடும், அலக்கழிச்சின்னு இருக்காங்க. இந்த கேப்பில் தான் துணை முதல்வர் திருச்சி கிழக்கு எங்களுக்கு கொடுக்கணும், நான் ராஜினாமா பண்ணுறேன், எம்பி சீட்லையும் எங்கால நிற்க வைக்கணும், இப்படிலாம் வைக்கிறாங்க. இது இப்படியே முட்டும் போது அவர்களுக்கு 118 ஏற்கனவே இருக்குது. நான் சரிங்க பார்த்துக்குங்க அப்படின்னு போகிற நிலைமையில் தான் இருப்பா தரம்பா மற்றெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமான்னு 3 மணி 4 மணிக்கு வர வச்சு லெட்டரை கொடுக்குறாங்க. லெட்டரை தூக்கிட்டு அடித்து புரண்டு ஓடுறாங்க. ஆனால் கவர்னர் கிளம்பிடுறாரு. அப்புறம் ஏமாற்றம் ஆகி மறுபடியும் பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ் திரும்புகிறாங்க. கவர்னருக்கு போனவருக்கு தகவல் கொடுத்து எஸ்பி வேல்மணி தான் அதை பேசுகிறாரு போல். அதுக்கு பிறகு தான் கவர்னர் ரிட்டர்ன் வந்து இது பண்ணுறாரு, கூப்பிட்டுறாரு. கூப்பிட்டு லெட்டரை வாங்கிட்டு மறுநாள் காலையில் பதவியேற்பு. இதுதான் நடந்தது. இதில் எங்கே நாங்கள் தான் அப்படின்னு திருமாவளவன் சொந்தம் கொண்டாட முடியும்? ஆனால் அவங்க இந்த கூட்டணி சேர்றதையே நாங்கள் பெருசாக விரும்பலை, அது மக்கள் விரோதம்னு திருமாவளவன் நான் தான் சொன்னேன். இவ்வளோ இழுத்து அடிக்கிறனா பின்ன விரும்பாதுதானே அர்த்தம். அதெல்லாம் சேர்றது விருப்பம் இல்லைல்ல, போக வேண்டியதானே. அவங்களுக்கு தான் இப்போ 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லையே, போங்க, அவங்களை யார் தடுக்கிறா? வன்னியரசு வரமாட்டாரு, அண்ணன் போயிட்டு வாண்ணா நல்லா இருந்துருவாப்புல.
இருக்கிறது 2 எம்எல்ஏ. இதை வச்சுக்கிட்டு இவ்வளோ பேச்சு, நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. இவர்களுக்கு அந்த விசுவாசம் இன்னும் போல. நீங்க மூணு கட்சிகளுக்குமே போல 3 கட்சிகளுக்கு இல்லை, அந்த கட்சி தலைவர்களுக்கு. சண்முகம் இப்போ சண்டை போட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாரு, கடுப்பாயிட்டாரு. வீரபாண்டியன் பெருசா காமிச்சிக்கல. அவரு டெல்லி முடிவு எடுத்துன்னு ஓகேன்ற மாதிரி இருந்துட்டாரு. முத்தரசன் நேத்து கூட ஏதோ கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசுறாருங்க. அதாவது டெல்லி முடிவெடுத்து நீங்க தாவேக ஆதரிக்கணும் முடிவெடுத்து அங்க ஆதரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நாங்கள் அனைத்து தேர்தலிலும் அவங்களுக்கு ஆதரவுன்னு வீரபாண்டியனை அறிவிச்சிட்டாரு. ஆனா அந்த சகவாச தோஷம் இருக்குல்ல, முத்தரசன்னா நான் முட்டரசன் சொல்லுவேன். அவர் மாநில செயலாளராக இருக்கும்போது திமுக ஆயிட்டாரு. இந்த மாதிரி ரொம்ப பேர் ஆயிருக்காங்க. அதுல அவர் நேற்று கட்சி முடிவுக்கு எதிராக இன்னைக்கு பத்திரிகையாளர் போய் கேட்கணும், இதுக்கு விளக்கம் கேட்பீங்களான்னு. கட்சி முடிவுக்கு எதிராக தானே பேசுறாரு. ஆடுகள் அங்க போயிடுச்சான். மந்தையிலிருந்து 2 ஆடுகள் பிரிந்து விட்டது, மற்ற ஆடுகள்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மந்தையிலிருந்து 2 ஆட்டுல ஒரு ஆடு தாவேகால போய் சேர்ந்துச்சு. சி மகேந்திரன் பேரு அந்த ஆடுக்கு. இன்னொரு ஆடு இங்க சுத்தி நிக்குது. அது திமுக சேருமா இல்ல அப்படியே தெரிஞ்சுட்டு மறுபடியும் அதுவும் ஆத்த கடந்து அந்த சைடு போயிடுமான்னு தெரியாது. அதனால இவர்களுக்கு தாழ முடியல. நிஜமான விசுவாசம். காதர் மொய்தீன் சண்டை போட்டாரு. அதாவது இவர்கள் அப்படி கம்முன்னு இருந்திருக்கலாம். ரொம்ப நோண்டோன்னா போயா, உங்களால நான்னா எங்களாலும் தான் நீங்க போ யோகியம் பேசுற அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. அதனால இவர்களாவே அவர்களை முறிச்சுக்கிட்டாங்க. காங்கிரஸ் போச்சு, சிபிஎம் போச்சு, சிபிஐ போச்சு, முஸ்லீம் லீக்கும் போச்சு. அதுக்கு தான் இப்போ சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற மாதிரி, தலைவரை நம்ம தனியா நின்று ஜெயிப்போன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருங்க தலைவரை அப்படின்னு. தனியா நின்றுன்னு அறிவிங்க, தனியா நின்று ஜெயிப்போன்னு எப்படி அறிவிக்க முடியும்? தனியா நின்னா எங்க ஜெயிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? அதனால வேற வழி இல்லை. பிரேமலதா மட்டும் போய் நான் இருக்கிறோம் தலைவரை, அப்புறம் கொஞ்சம் பார்த்துங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துக்கிறாங்க. இப்போ யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்றதுனா அப்போ பிரேமலதா எங்கே போவாங்க? ஜவஹர்லால் எங்கே போவார்? தனித்து நின்றுனா? அதான் 60 இயக்கங்கள் எங்கள் கூட இருக்குன்றார் அவர் ஆசை. லெட்டர்பேடு கட்சிகள் தான் இயக்கங்கள்ன்றாரு. அது எத்தனை வேணா இருக்கும். ஜெயலலிதா அதிலலாம் நீங்கள் பார்க்கணும், அவ்வளோ பேர் வருவாங்க லெட்டர்பேடு கட்சி. அவனுக்கு தேவை ஒரு வண்டி, கொஞ்சம் காசு கொடுத்தா போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு எங்கள்கிட்ட இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. 234 தொகுதியிலும் நாங்கள் உங்கள் தொகுதிக்கு 20,000 ஓட்டுக்குதுன்னுவோம். ஜாதி கணக்கு தான். இந்த ஜாதி சங்கங்கள் பார்த்துறீங்களா? எங்கள் ஜாதி 2 கோடி இருக்கு, ஒவ்வொருத்தரும் கேட்டால் 2 கோடின்னுவான். அப்போ தமிழ்நாட்டுக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா 22 கோடி ஆகிடும். அந்த மாதிரி தான் இதெல்லாம். இல்லை, திருமாவளவன் ஒரு ஸ்டேஜில் பேசும்போது நாங்கள் எப்போ வேணாலும் வர தயாராக இருக்கோம், எங்க தாவேக்கால இருந்து வெளியில் வர்றதுக்கு. அது எங்களுக்கு பயம். நான் தான் சொல்கிறேன்னே, அவன் இப்படியே பண்ண அவங்க ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க போங்கன்றாங்க. இல்ல அதான் அதுக்கப்புறம் மறுநாளே இன்னொரு இதுல இன்டர்வியூல சொல்றாரு, நான் அது என்னோட சுய பலத்துக்காக நாங்க சொன்னது. குழப்பமே குழப்பமே உனது பெயர் தான் திருமாவா, அவ்வளவுதான். இல்ல அவங்க ஒருவேளை பாமக ஒரு சாஃப்ட் கார்னர் இங்க எடுக்கிறதுனால அவங்க பயப்படுவாங்களோ? அது அவங்க இஷ்டங்க, அது அவங்க இஷ்டம். பாமக சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போறாங்க, கொண்டு போறாங்க. இல்ல தாவேக்கு அவங்களை எடுத்துட்டு இவங்களை வெளியே இந்த குடைச்சல்னால ஒரு பிரஷர் அரசியல்ல எது வேணா நடக்கலாங்க. நீ இப்படியே பண்ணியிருந்தேன்னா அவங்க உள்ள வர போறாங்க. 4 எம்எல்ஏ லாபம் அவங்களுக்கு. புரியுதா? இன்னொன்னு, இப்போ 4 எம்எல்ஏ லாபம், 5 எம்எல்ஏவா பாமகக்கு? ஆமா, அதிமுக இருந்து வந்தவங்க அவங்க 4 பேரு. திருச்சி கிழக்கு 5 இப்போ 5 ஜெயிச்சிட்டா நீங்க எதுக்குங்க? 5 விசில் ஜெயிச்சிட்டா அந்த நிலைமை தானே நோக்கி போகும். சரி, இப்போ விஜயபாஸ்கர் உள்ள வர்றாரு, அவரு வர்றது இல்லாம கூட ஒரு 4-5 பேரை கூட்டு வர போறான்றாங்க. அப்ப அதுக்கு இடைத்தேர்தல் நடந்தா இங்க மதிமுக 2 எம்எல்ஏ அவங்க வந்துட்டா இதுக்குதான் சீனை போடுறது. இதுல துறை வேற இதுவா கேட்கறது. இருக்கிறது உங்களுடைய நிலை, உங்களுடைய உயரம் என்னன்னு தெரிஞ்சுதான் சண்டை போடணும். உங்களை எங்க வச்சிருந்தாங்க திமுகல, ஒரு கூட்டத்துக்கு போறது கூட உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. உண்டா இல்லையா? விஜய் கூட்டத்துல இவர் ஏங்க கலந்துக்கல? புத்தக வெளியீட்டு விழா, இவருடைய ஆசான் தானே அவரு, இவரு நம்ம அம்பேத்கர். அந்த புத்தகத்துல 2 கட்டுரை இவர் எழுதியிருக்காரு. அவரு நம்ம ரவிக்குமார் கட்டுரை எழுதியிருக்காரு. இவரு வீடியோ பேட்டியே கொடுத்துருக்காரு அந்த நிகழ்ச்சியில ஏவி போடுறதுக்கு, நிகழ்ச்சியை வாழ்த்தி. அப்புறம் ஏன் போல? அதுக்கு அவர் என்னென்ன பேசினா ஞாபகம் இருக்குதா? என்கிட்ட டேட்டு கேட்டாங்க, நான் டேட்டு முன்னாடியே கொடுத்துட்டேன். என்கிட்ட டேட்டு கொடுத்தப்போ விஜய் ஃபிக்ஸ் பண்ணல, அப்புறமா விஜய் ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க. கூப்பிட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களையும் கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு இந்த ஏதோ சதி பண்றாங்க, இந்த பேச்சு இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது மூலியமாக
ஒரு இதை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது ஆதவ அர்ஜுனாவே ஒரு பயந்து பயந்தானுங்க துரத்தி விட்டாரு. ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணாரு? உங்களால் நாங்களாம் எங்களால் நீங்கன்னாரு. அப்படி சொல்லக்கூடாதா? நீங்கள் மட்டும் சொல்லுவீங்க. அதாவது முதலாளி சொன்னார் பாரான், நான் மட்டும் இல்லைன்னா நீ அவ்வளோதான், உயிரோடவே இருக்க மாட்டேன், உன் குடும்பம் பொழைக்கிறதே நான் தானே. டிரைவர் சொல்லுவானா, நான் மட்டும் இல்லை வச்சுக்கா, நீ ஒழுங்காக ஊர் போயே சேர மாட்டேன், கொண்டு போய் மரத்தில் விட்டான் வச்சுக்கா, உன் குடும்பத்துக்கே நீ இருக்க மாட்டேன். உண்மை தானே? ஆக்சுவலாக இப்படி சொல்லாமல் டிரைவர் வேறு மாதிரி சொல்கிறான், சார் நான் உங்கள்கிட்ட உழைக்கிறதுக்கு தான் நீங்கள் எனக்கு காசு கொடுக்குறீங்க, அதனால் நீங்கள் தான் என்னை வாழ வைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இல்லைன்னா எனக்கு வேறு முதலாளி, நான் இல்லைன்னா உங்களுக்கு வேறு டிரைவர். இதில் பெருமை பீத்திக்கிட்டு இருக்காதீங்க சார், சும்மா சும்மா இதே சொல்லி காட்டாதீங்க சார். இதை சொன்னதுக்கு நீ டிரைவர் வேணாம் வேலையை விட்டு போகணும் முதலாளி முடிவு எடுக்கிறாருன்னா என்ன கதை இது? அதானே ஆதவ் சொன்னார், உங்களால் தான் நாங்களாம் ஜெயிச்சோன்னா, நாங்களாம் இருந்தனால தான் நீங்கள் ஜெயிச்ச ஆட்சியில் இருக்கீங்க, ஆட்சிக்குரிய பங்கியாக கொடுத்தீங்க, இல்லை எங்கள் தலைவருக்கு என்ன தகுதி இல்லையா துணை முதல்வர் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டார். வேறு எதாவது கேட்டாரா? ஊழல் பண்ணிட்டீங்க அதுன்னு எதாவது சொன்னாரா? இதை ஒரு காரணத்தை வச்சு அவர் வெளியே அனுப்புறதுக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்களா இல்லையா? அன்னைக்கு மட்டும் திரும்ப வந்து தன்னை காப்பாற்றிக்க ஆதவ பலி கொடுத்தாரு. திரும்ப என்ன பண்ணிட்டார் அவரு? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவரு கரெக்டாக தான் பேசுறாரு. இதே வார்த்தையை அவர்கள் பேசினாங்க காங்கிரஸ்ல, சாரு இவங்களுக்கு சக்கை எங்களுக்குன்னு பேசினாரு. ராஜேஷ்குமார் இப்போ இருக்கார் அமைச்சர் ராஜேஷ்குமார், அவரும் அழகிரியும் KS அழகிரியும் பேசினாங்க, பேட்டியே கொடுத்தாங்க. என்ன பண்ணிட்டீங்க காங்கிரஸை? உங்க கூட்டணில இருந்து அவர் ஜெயிச்சாரு, ஆனால் ஆதவ அர்ஜுனாவுக்கு மட்டும் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து வெளியே அமிச்சிங்க. காரணம், தலைவர் அடிமைத்தனமா இருக்காரு, அவரை மிரட்டலாம். என்ன அவரை வம்புறீங்களா இல்லையான்னா சொல்லுங்க, இல்லை உங்க கட்சியை நாங்கள் எடுத்துருவோம். ஆலூர் ஷாவனாஸ் பெங்ககிறாரு. இவர்கள் பயணம் செஞ்சதுடைய விளைவு மாநில செயலாளரே திமுக ஆதரவாக பேசிட்டு இருக்காரு. முன்னாள் மாநில செயலாளர் CPMல ஒரு 4-5 பேர் திமுகலே இருக்கிறாங்க. இதுல விடுதலை சிறுத்தைகள்ல ஆலூர் ஷானவாஸ்ல இருந்து எல்லாம் அங்கே போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு அவங்க அந்த அளவுக்கு கபலீகரம். இவங்க வந்து பிஜேபி சொல்லியிருந்தாங்க கபலீகரம் செய்திருக்காரு, இவங்க தான் கபலீகரம் பண்ணாங்க. இப்போவும் இவருடைய அந்த அடிமை புத்தி தான் இந்த மாதிரி பேச வைக்குது. இந்த மாதிரி விஷயம் நான் வந்து ஒரு நாள் ஒரு பேச்சு, முதல் நாள் டிவியில் அதிமுக திமுக கூட்டணி அமைக்க போது, நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்க போகிறோம், எடப்பாடி தான் முதல்வர், நீங்களாம் ஆதரிக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஸ்டாலின் சொன்னார். அதற்கு பிறகு என்னை முதல்வர் ஆகிறதா சொன்னாங்க, எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அப்படி இப்படின்னு. மறுநாள் இன்னொரு பேட்டி, அந்த பேட்டியிலேயே மறுநாள் வந்துட்டு அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை, எனக்கு அப்படி நடந்ததா தெரியவே தெரியாது, நீங்களாம் இப்போ சொல்கிறதுனால தான் எனக்கு தெரியுதுன்னு ஒரே நாளில் இந்த பல்ட்டி அடிச்சார். அதனால் அவர் வந்து அதெல்லாம் தூய்மை பணியாளர்களை அதே பணியில் நிரந்தரப்படுத்தினா அவர்களுடைய வாரிசுகளும் தூய்மை பணிக்கே வருவாங்க, அந்த பட்டியலின மக்கள் அதை விட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு பேசினார். எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு இது புதுமையான விஷயமா இருக்குது. அவர்கள் பணி நிரந்தரம் வாழ்க்கை நிரந்தரம்னா அந்த பிள்ளைங்க நல்லா படித்து படிப்புக்கேற்ற வேலைக்கு போகுது. ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக முட்டு கொடுக்கணும், இப்படியா முட்டு கொடுப்பீங்க அப்படின்னு கூட இருக்கிற இடதுசாரிகளை கண்டிச்சா பிறகு நான் அந்த அர்த்தத்தில் பேசலை, என்னை வந்து இப்படி கார்னர் பண்ணுறாங்க அப்படி கார்னர் பண்ணுறாங்கன்னு பேசியிருந்தார். இந்த மாதிரி அவர் நடுவில் பட்டியலின மக்களுக்காக இந்த கட்சி கிடையாது, இது பொதுவான கட்சி, என்னை அப்படி கொண்டு போய் சேர்க்க பார்க்குறாங்க இப்படிலாம் கூட பேசியிருந்தார். அதனால அவர் முரண்கள் மொத்த உருவம். உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக முடிச்சிருக்கோம்.